ஜெஃப்னா கல்லரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 25ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழ் மக்கள் நிராகரிக்கும் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழுவை நிறுவுவதில் அரசு உறுதியாக உள்ளது. ஜாழ் மண்ணில் வைத்து ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் பிரதிநிதிகளும் நிராகரித்த உண்மை நல்லிணக்க ஆணைக்குழுவை அரசாங்கம் உருவாக்குவதில் உறுதியாக இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜாழ்ப்பாணத்தில் வைத்து நேற்று தெரிவித்தார். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என ஜனாதிபதி தனது உரையில் குறிப்பிட்டார். ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவப்படத்தில் நிர்மாணிக்கப்பட்ட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சித்துறை கட்டத்தை நேற்று முற்பகல் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு உரையாற்றியதாக தெரிவித்து ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் அடிக்கடி ஜாழ் மாவட்டத்துக்கு வருகை தருவதாக இங்கு குறிப்பிடப்பட்டது. உண்மையில் நான் இந்த முறை இங்கு மருத்துவமனைகளை திறப்பதற்காகவே வந்தேன். நான் ஒரு நீண்ட வார இறுதி விடுமுறையில் வந்துள்ளேன். அதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். நான் கடந்த முறை இங்கு வருகை தந்தபோது நெதர்லாந்து தூதுவர் இந்த 2 புதிய மருத்துவமனைகளை திறப்பதற்கு வருமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டார். அதனால் இந்த வார இறுதியில் இங்கு வந்து இந்த செயற்பாடுகளை நிறைவு செய்ய தீர்மானித்தேன். யாழ்ப்பாண மாவட்டம் நீண்ட காலமாக அபிவிருத்தியின் பலனை அனுபவிக்கவில்லை. வருமானம் போதியளவில் இல்லை. மக்கள் வேலை தேடும் நிலை காணப்படுகின்றது. ஜாழ் மாவட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்கான அநேகமான சாத்தியங்கள் உள்ளன. ஜாழ் மாவட்ட மக்களின் காணி பிரச்சனைகள் உள்ளிட்ட சில பிரச்சனைகளை எம்மால் தீர்க்க முடிந்துள்ளது. தடுப்பு காவலில் உள்ள கைதிகள் தொடர்பில் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பான பிரச்சனைகளும் உள்ளன. எங்களால் இன்னும் இதனை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. அதற்கான தீர்வுகள் தற்போது அரசியல் பிரச்சனைகளை சுற்றியே உள்ளன. நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புதல், காணாமல் போனோர் விவகாரம், இழப்பீடுகள், உண்மை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பாக நாம் பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியுள்ளது. இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க இதுவே நேரம் என்று நான் நம்புகின்றேன். அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பார்கள் என்றும் நம்புகின்றேன். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சித்து வருவதோடு வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளேன். முன்னைய ஆணைக்குழு அறிக்கைகள் அனைத்தையும் ஆராய்ந்து தொகுக்கப்பட்ட நவாஸ் ஆணைக்குழுவின் அறிக்கை அண்மையில் எமக்கு கிடைத்தது. இந்த அனைத்து ஆணைக்குழு அறிக்கைகளின் தாய் அறிக்கையாகவும் இது தொடர்பான கடைசி ஆணைக்குழு அறிக்கையும் அதுவாகவே இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதற்காக மற்றொரு ஆணைக்குழுவின் அவசியம் இல்லை. காணாமல் போனோர் அலுவலகம் மாற்றங்களுக்கு உள்ளாக வேண்டுமென்ற அவர்களின் பரிந்துரையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதை அப்படியே செய்ய வேண்டும். காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீடுகள் தொடர்பான முழு பிரச்சினைக்கான தீர்வுகளிலும் மாற்றங்கள் செய்வதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். பொருளாதார நெருக்கடியால் கடந்த 2 ஆண்டுகளாக எங்களால் அதிகளவு இழப்பீட்டுத் தொகையை செலுத்த முடியவில்லை. அதற்காக பணம் ஒதுக்க வேண்டும். அத்துடன் எது உண்மை, என்ன நடந்தது, நல்லிணக்கத்துக்காக நாம் என்ன செய்கின்றோம் என்ற கேள்விக்குறி காணப்படுகின்றது. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. ஆனால் நீதிமன்ற அதிகாரம் குறித்த பிரச்சனைகள் அதற்குள் காணப்படுகின்றன. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவால் நடைமுறைப்படுத்தப்படும் நீதித்துறை அதிகாரங்கள் எமக்கு இருக்க வேண்டுமா, அல்லது அந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நீதித்துறை அதிகாரங்களை செயற்படுத்தும் தனி நீதிமன்றம் வேண்டுமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். மேலும் இந்த சட்டவிரைவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இது குறித்து அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 2005 தேர்தல் புறக்கணிப்புக்காக தமிழர்கள் இப்போது வருந்துகின்றார்களாம். ரணில் முன்பாக சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு. 2005ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணித்தமையை இப்போதாவது வருத்தத்துடன் நினைவு கூறுவார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்பாக தெரிவித்தார். ஜாழ் போதனா மருத்துவமனையின் மருத்துவ பீடத்துக்கான கட்டத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்று அவர் மேலும் தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் சுமந்திரன் இவ்வாறு கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் இன்று இங்கு வந்ததற்கு தனிப்பட்ட முறையில் நன்றி கூறுகின்றேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்த காலம் முதல் வடக்கு மற்றும் கிழக்கின் அபிவிருத்திக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார். இன்று திறந்து வைக்கப்படும் ஜாழ் பல்கலைக்கழகத்தின் இந்த மருத்துவபூட கட்டம் வடக்குக்கு மாத்திரமன்றி நாட்டுக்கும் ஒரு நல்ல முதலீடாகும் என சுட்டிக்காட்டலாம்.
மேலும் இது எதிர்காலத்தில் இலங்கையில் நிபுணர்களின் புகலிடமாக மாறும் என நான் நம்புகின்றேன். முன்னதாக இச்சபையில் உரையாற்றியவர்கள் கூறியது போல் ஜாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தியிலும் மக்களின் அபிவிருத்தியிலும் ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தியுள்ளார். 2005 உங்கள் பயணத்துக்கு வடக்கு மக்கள் தடையாக இருந்திருக்கலாம். அதை வடபகுதி மக்கள் இப்போதாவது வருத்தத்துடன் நினைவு கூறுவார்கள் என நான் நினைக்கின்றேன். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவபீடத்தை நான் வாழ்த்துகின்றேன். இந்த முதலீடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஜாழ் மாவட்டத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதியை அன்புடன் வரவேற்பதுடன் இந்த பயணத்தின் போது வடக்குக்கு அவர் ஆற்றி வரும் அனைத்து பணிகளையும் பாராட்டுகின்றோம். இவ்வாறு சுமந்திரன் உரையாற்றினார் என அந்த ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, விடுவிக்கக்கூடிய காணிகளை ஜாழ்ப்பாணத்தில் விடுவிப்போம், காணி உறுதி வழங்கும் நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. ஜாழ்ப்பாணத்தின் உயர் பாதுகாப்பு வலயம் மிக பெரியளவில் குறைக்கப்பட்டுள்ளது. விசேட ஆய்வுகளின் பின்னர் மேலும் விடுவிக்கப்படக்கூடிய காணிகளை விடுவிக்க பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் ஜாழ் மாவட்ட மக்களுக்கான காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜாழ் மாவட்டத்தின் 15 பிரதேச பிரிவுகளையும் உள்ளடக்கிய 1286 இலவச பத்திரங்கள் மக்களிடம் வழங்கி வைக்கப்பட்டதுடன் காணி உறுதிப்பத்திரங்களை ஜனாதிபதி அடையாளமாக சிலருக்கு வழங்கி வைத்தார். உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் வடமாகாணத்தின் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கு 13,858 இலவச காணி உறுதிப்பத்திரங்கள் எதிர்காலத்தில் வழங்கப்பட உள்ளன. கடந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்ட வடமாகாண வீட்டு திட்டம் அடுத்த வருடம் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். இந்த இலவச காணி உரிமை திட்டம் அதன் ஒருபடியாகும். உரிமைய வேலை திட்டம் நாட்டிலேயே மிகப்பெரிய தனியார் மயமாக்கல் வேலை திட்டம். நாட்டு மக்களுக்கு இலவச காணி உரிமை வழங்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். இந்த வேலை திட்டத்தை நாடளாவிய ரீதியில் அனைத்து பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்துவதே எமது நோக்கமாகும். அனைத்து மக்களுக்கும் அவர்கள் வாழும் மண்ணில் முழு உரிமையுள்ள காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாழ் போதனா மருத்துவமனை தேசிய மருத்துவமனையாகும், ரணில் உறுதியளிப்பு. வடமாகாணத்தில் உயர்தர சுகாதார சேவையை உறுதி செய்யும் வகையில் ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை விரைவில் தேசிய மருத்துவமனையாக மாற்றப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்துள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, ஜாழ் மாவட்டத்துக்கு தேசிய மருத்துவமனையை வழங்குமாறு நீங்கள் அனைவரும் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தீர்கள். கராப்பிட்டிய மருத்துவமனையை தேசிய மருத்துவமனையாக தரமுயர்த்துவதற்கு கடந்த வாரம் அமைச்சரவையில் அனுமதி வழங்கினோம். அத்துடன் ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையை அடுத்த தேசிய மருத்துவமனையாக மாற்றுவதற்கும் நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் உயர்தர சுகாதார சேவையை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது. அப்போது கொழும்பில் மாத்திரமன்றி தெற்கு, வடக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் சிறந்ததொரு மருத்துவமனை கட்டமைப்பை ஏற்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கெமுனு விகாரையில் பிரித் ஓதச் சொல்லுங்கள், தமிழ் போலீசாருக்கு கட்டாய உத்தரவு. காங்கேசன்துறை கெமுனு விகாரையில் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு தமிழ் போலீசார் நேற்று நிர்பந்திக்கப்பட்டுள்ளார்கள். காங்கேசன்துறை போலீஸ் பிராந்தியத்தில் பணிபுரியும் தமிழ் போலீசாருக்கு இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தன. கெமுனு விகாரையில் நேற்று பிற்பகல் 4 மணிக்கு பிரித் ஓதுதல் தமிழ் மொழியில் இடம்பெற்றுள்ளது. இதற்காக பிக்கு ஒருவர் கொழும்பிலிருந்து வந்துள்ளார். இதன் காரணமாக காங்கேசன்துறை போலீஸ் பிராந்தியத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களில் பணியாற்றும் தமிழ் போலீசாரை விகாரை வழிபாட்டில் கட்டாயமாக பங்கேற்குமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து தமிழ் போலீசார் அங்கு சென்று பிரித்தோதும் நிகழ்வில் பங்கேற்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஒஸ்லோ அறிக்கை விவகாரம் ரா சம்பந்தனின் திரிவுபடுத்தலை தெளிவுபடுத்தினார் உருத்திரகுமாரன். தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை எதிர்ப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் ஒஸ்லோ அறிக்கை தொடர்பான விடயத்தை திரிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்து அது தொடர்பான தெளிவுபடுத்தலை நாடு கடந்த தமிழ் அரசின் பிரதமர் உருத்திரகுமாரன் வழங்கியுள்ளார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இலங்கை தீவின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு உள்ளக சுயநிர்ணய அடிப்படையிலான சமஷ்டி தீர்வு இருக்கும் என்பது சர்வதேச மட்டத்தில் கடைசியாக ஒப்புக்கொள்ளப்பட்ட விடயம் என்றும் அதற்கு தமிழ் பொது வேட்பாளர் விடயம் குந்தகம் விளைவிக்கும் எனவும் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார்.
ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான சமாதான நடவடிக்கையில் பங்கு பெற்றியவன் என்ற அடிப்படையில் சம்பந்தனின் கூற்று தொடர்பில் உண்மையை தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது. உள்ளக சுயநிர்ணயத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டாட்சி தீர்வை ஏற்படுத்துவதற்கு புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையில் எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படவில்லை. மாறாக தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று தாயக பகுதிகளில் உள்ளக சுயநிர்ணய கோட்பாட்டின் அடிப்படையில் ஐக்கிய இலங்கைக்குள் சமஷ்டி தீர்வு தொடர்பாக ஆராயப்படுவதற்கு கட்சிகள் ஒப்புக்கொண்டன என்பதுதான் உண்மை. இது தொடர்பில் புலிகளின் தத்துவாசிரியர் அண்டன் பாலசிங்கமும் தனது போரும் அமைதியும் என்ற புத்தகத்தில் ஒஸ்லோ பிரகடனம் என்ற ஒன்று இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். சமாதான முயற்சியில் ஈடுபட்ட தரப்பினர் சமஷ்டி தீர்வை ஆராய்வதற்கு மட்டுமே ஒப்புக்கொண்டார்கள் என்ற உண்மையை அவரும் வலியுறுத்தியுள்ளார். விடுதலை புலிகள் சுதந்திர தமிழீழத்தை ஒருபோதும் கைவிடவில்லை. உள்ளக சுயநிர்ணயத்தின் அடிப்படையிலான சமஷ்டி தீர்வை ஆராய்வதற்கு மாத்திரமே ஒப்புக்கொண்டனர். தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான எந்த ஒரு தீர்வும் இன்னொரு இனப்படுகொலை நடக்காமல் இருப்பதற்கு முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டுமே ஒழிய ஒஸ்லோ அறிக்கையின் அடிப்படையில் அல்ல என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் வந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பிரபாகரனின் தீர்மானமே யுத்தத்துக்கு வழிவகுத்தது, எரிக் சொல்கையும் தெரிவிப்பு. இறுதி 3 வருடங்களில் பிரபாகரனின் பிழையான தீர்மானங்களே இறுதிக்கட்ட யுத்தத்துக்கு வழிவகுத்தது என எரிக் சொல்கையும் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினருக்கும் இடையில் 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட சமாதான உடன்படிக்கை மற்றும் பேச்சுக்களுக்கான விசேட அனுசரணையாளராக செயற்பட்ட நோர்வே அரசாங்க பிரதிநிதியான எரிக் சொல்கையும் அண்மையில் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், முள்ளிவாய்க்காலில் சிக்கியிருந்த அப்பாவி மக்களையும் புலிகள் இயக்க உறுப்பினர்களையும் சர்வதேச நாடுகளின் பிரசன்னத்துடன் பதிவு செய்து கப்பல் மூலம் யுத்த வலயத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான சர்வதேச முயற்சி 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதமளவில் முன்னெடுக்கப்பட்டது. அந்த முயற்சியை இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் பின்னணியில் இருந்து ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தது மாத்திரமல்லாமல் அப்போதைய ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பான் கி மூனும் தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக இருந்தார். யுத்த வலயத்தினுள் சிக்கியிருந்த அப்பாவி மக்கள், புலிகள் இயக்க உறுப்பினர்கள் அனைவரையும் அங்கிருந்து வெளியேற்றி கொழும்பு உட்பட நாட்டின் ஏனைய பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்வது மாத்திரமன்றி புகலிட கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள தயாரான நாடுகளுக்கு விரும்பியவர்களை அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டிருந்தன. அனைத்து முன்னேற்பாடுகளும் நிறைவடைந்து இறுதிக்கட்ட ஒப்பந்தத்தினை ஏற்படுத்துவதற்காக நேரடியாக நான் வருவதற்கு தயாரான போது புலிகளின் தலைவர் பிரபாகரனால் இந்த திட்டம் நிராகரிக்கப்பட்டமை கவலையான விடயமாகும். அனைத்து செயற்பாடுகளும் சர்வதேச நாடுகளின் பிரசன்னத்துடன் முறைப்படியான பதிவுகள் ஊடாக முன்னெடுக்கப்பட இருந்தமையினால் யுத்தத்தின் இறுதி நாட்களில் இடம்பெற்றதாக தற்போது குற்றஞ்சாட்டப்படுவதை போன்ற உயிரிழப்புகள், துன்புறுத்தல்கள், காணாமல் போனவை போன்ற பல விடயங்களுக்கான ஏதுநிலைகளை தவிர்த்திருக்கலாம். மேலும் இராணுவ ரீதியில் நீண்ட காலமாக வெற்றிகரமாக செயற்பட்டு பாரிய கட்டமைப்புகளை எல்லாம் உருவாக்கிய பிரபாகரன் யுத்தத்தின் இறுதி 3 வருடங்களில் மேற்கொண்ட தீர்மானங்கள் அனைத்தும் பிழையானவையே என்றே நான் கருதுகின்றேன். எந்தவிதமான சமரசத்திற்கோ தீர்வுகளுக்கோ தயாரில்லாது இருந்த பிரபாகரன் அவர் நம்பியதை போன்று இலங்கை இராணுவத்தினுடன் மரபுவழி யுத்தத்தில் தொடர்ந்து ஈடுபட முடியாத நிலையில் ஆயிரக்கணக்கான மக்களையும் அழிவை நோக்கி கொண்டு சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து செயற்பாடுகளும் சர்வதேச நாடுகளின் பிரசன்னத்துடன் முறைப்படியான பதிவுகளூடாக முன்னெடுக்கப்பட இருந்தமையினால் யுத்தத்தின் இறுதி நாட்களில் இடம்பெற்றதாக தற்போது குற்றஞ்சாட்டப்படுவதை போன்ற உயிரிழப்புகள், துன்புறுத்தல்கள், காணாமல் போனவை போன்ற பல விடயங்களுக்கான ஏதுநிலைகளை தவிர்த்திருக்கலாம். பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்களும் புலிகளின் தலைவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான புலிகள் இயக்க உறுப்பினர்களும் தற்போதும் உயிருடன் எம்மத்தியில் வாழ்ந்திருப்பார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பாராளுமன்றை கலைக்க எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை, பந்துல தெரிவிப்பு. பாராளுமன்றை கலைக்க எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு எவ்விதமான தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. எனவே உரிய காலத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கும் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ISIS அமைப்புடன் தொடர்புடைய நபர் கொழும்பில் கைது.
இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த 4 ISIS பயங்கரவாதிகளுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த இலங்கையர் ஒருவர் கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் வைத்து பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ள 4 ISIS பயங்கரவாதிகள் தொடர்பாக விசாரணை செய்வதற்கு பொலிஸ்மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ள 4 இலங்கையர்கள் தொடர்பிலான தகவல்களை குறித்த குழுவில் புலனாய்வு பிரிவினர் கோரியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த 4 நபர்களுடன் நாட்டினுள் தொடர்பு வைத்திருந்த நபர்கள் தொடர்பாக ஏற்கனவே தனியான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த ஒருவர் மாளிகாவத்தையில் வைத்து பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கிளிநொச்சிக்கு வருகை தரும் ரணிலை சந்திக்க மாட்டோம், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவிப்பு. கிளிநொச்சிக்கு வருகை தரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்கப் போவதில்லை என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடமாநிலத்திற்கு விஜயம் மேற்கொண்ட நிலையில் வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் தலைவி ஜோராசா கனகரஞ்சினி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தொடர்ந்து கருத்துரைத்த ஜோராசா கனகரஞ்சினி, இலங்கை அரசாங்கத்துடன் எத்தனை தடவைகள் பேசியிருக்கின்றோம், ஜனாதிபதியாக இருந்தவர்களை எத்தனை தடவைகள் சந்தித்திருக்கின்றோம் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். அத்துடன் இலங்கை அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட 12க்கும் மேற்பட்ட ஆணைக்குழுக்களை பல்வேறு சந்தர்ப்பங்களின் போதும் சந்தித்துள்ளோம். இறுதியாக 3 மாத காலத்திற்குள் எங்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி 5 பேரின் சுயர கோயிலை சாட்சியங்களுடன் கையெழுத்திருந்தோம். ஆனால் 4 வருடங்களாகியுள்ள நிலையில் நாங்கள் வழங்கிய கோரிக்கைகள் தொலைந்து போய்விட்டதாகவும் மீண்டும் அவற்றை கையெழுக்குமாறும் கோருகின்றனர். இப்படியானதொரு இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் பேசுவதற்கு தயாரில்லை, ஜனாதிபதியையும் சந்திக்க தயாரில்லை. சர்வதேசத்தின் ஊடான ஒரு பொறிமுறையை எதிர்பார்த்து எமது நகர்வுகளை முன்னெடுத்திருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, தமிழின படுகொலை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், பிரித்தானிய தொழிலாளர் கட்சி தெரிவிப்பு. முள்ளிவாய்க்கால் படுகொலையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என பிரித்தானிய தொழிலாளர் கட்சியின் தலைவர் கீர் ஸ்ட்ராட்மன் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களையும் பரந்த மனித உரிமை மீறல்களையும் நினைவு கூறுகின்றோம். இன்று என் எண்ணங்கள் யாவும் பாதிக்கப்பட்டவர்கள், தப்பி பிழைத்தவர்கள், அவர்களின் அன்புக்குரியவர்கள் மற்றும் அவர்கள் அனுபவித்த கொடுமைகளால் ஏற்பட்ட வலியுடன் தொடர்ந்து வாழ்வர்கள் நோக்கியே உள்ளது. இறுதிப் போரில் காணாமல் போனவர்களை நினைவு கூறுவதுடன் அட்டூழியங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதை நினைவூட்டுவதாகவும் இந்நாள் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை வலமுறை பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, மத சுதந்திரம் தொடர்பில் விசேட கண்காணிப்பு பட்டியலில் இலங்கை, சர்வதேச மத சுதந்திரம் தொடர்பான அமெரிக்க ஆணைக்குழு பரிந்துரை. மத சிறுபான்மையினருக்கு எதிராக பௌத்த பிக்குகளால் தூண்டப்பட்ட ஒடுக்குமுறைகளை தடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் தவறியிருக்கின்றது. இலங்கையின் மத சுதந்திரம் தொடர்பான வருடாந்த அறிக்கையில் அமெரிக்க ஆணைக்குழு சுட்டிக்காட்டும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பௌத்த பிக்குகளால் மத சிறுபான்மையினருக்கு எதிராக தூண்டப்பட்ட அமைதியின்மை மற்றும் வன்முறைகளை தடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் தவறியிருப்பதாக தமது வருடாந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கும் சர்வதேச மத சுதந்திரம் தொடர்பான அமெரிக்க ஆணைக்குழு மத சுதந்திரத்துடன் தொடர்புடைய விவகாரத்தில் இலங்கையை விசேட கண்காணிப்பு பட்டியலில் சேர்க்குமாறு ஜோ பைடன் தலைமையிலான அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் சர்வதேச நாடுகளின் மத சுதந்திர போக்கு எத்தகைய மட்டத்தில் காணப்பட்டது, அந்நாடுகளின் மத சுதந்திர நிலவரம் தொடர்பில் அமெரிக்க அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பன உள்ளடங்களாக மத சுதந்திரம் தொடர்பிலான விரிவான தகவல்களை உள்ளடக்கிய 102 பக்க வருடாந்த அறிக்கையை மத சுதந்திரம் தொடர்பான அமெரிக்க ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜார், உடன் அறிவியுங்கள், உறுப்பினர்கள் அழுத்தம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் உடனடியாக அறிவிப்பை வெளியிடுமாறு அல்லது பொதுஜன பெரமுன எந்த வேட்பாளருக்கு ஆதரவளிக்கப் போகின்றது என்பதை உடனடியாக வெளிப்படுத்துமாறும் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின்
ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் எவ்வித அறிவிப்பும் வெளியிடாமையால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் குழப்பமடைந்துள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி என்பன தங்களது வேட்பாளர் தொடர்பில் அறிவிப்பை வெளியிட்டு தேர்தல் பிரசாரங்களை முன்னெடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக விரைவில் வெளிவருகிறது பொன்சேகாவின் புத்தகம், பல உண்மைகள் அம்பலமாகும். சஜித் பிரேமதாசவுடன் நிலவும் முரண்பாடுகளின் காரணமாகவே ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தான் தலைமை தாங்கிய இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பில் எழுதிய புத்தகத்தை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதற்கு முன்னர் வெளிவந்த கோட்டபாய ராஜபக்ச மற்றும் கமல் குணரத்ன ஆகியோரின் புத்தகங்களில் உள்ள பல விடயங்கள் பொய்யென நிரூபிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டபாய ராஜபக்ச, தற்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்ன, சஜித் பிரேமதாச போன்றவர்கள் பற்றிய பல உண்மைகளை இந்த புத்தகம் வெளிப்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வீழ்ந்து கிடந்த நாட்டை தூக்கி நிறுத்தியவர் ரணில், அவரோடு பயணிக்க அழைக்கிறார் டக்ளஸ். வீழ்ந்து கிடந்த நாட்டை கட்டியெழுப்ப துணிவோடு நாட்டை பொறுப்பேற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் எதிர்காலத்தில் பயணிக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற அரச காணிகளுக்கான உறுதிப்பத்திரம் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடு பொருளாதார ரீதியில் விழுந்து கிடந்த போது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு யாரும் முன்வராத நிலையில் துணிவோடு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு ஜனாதிபதி தலைமையேற்றார். அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்க முன் மக்கள் பொருட்களை பெறுவதற்காக வரிசையில் காத்திருந்தார்கள். கிளர்ச்சிகளும் ஏற்பட்டன. ஆனால் அவர் பொறுப்பேற்றதன் பின் வீதிகளில் நின்ற வரிசைகள் அகற்றப்பட்டு மக்களுக்கு தேவையான பொருட்களை தடையின்றி வழங்குவதற்கான காத்திரமான பங்களிப்பை வழங்கினார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஓட முடியாத பேருந்துக்கு டயர்களை மாற்றி சிறிது சிறிதாக ஏனைய பாகங்களை திருத்தி வீதியில் செலுத்துவதற்கு ஏற்ற வகையில் ஒழுங்கலை மேற்கொண்டவர் ரணில் விக்ரமசிங்கே என்றவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொது வேட்பாளரின் பின்னணியில் இந்தியா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூறுகிறது. தமிழ் மக்களை பயன்படுத்தி இதுவரை காலமும் தங்களுடைய பூகோள அரசியல் நலனுக்காக இந்த நாட்டிலே தங்களுக்கு விரும்பிய தலைவர்களை கொண்டு வந்த வல்லரசுகள் இனிமேலும் தமிழர்களை பகடைக்காயாக பயன்படுத்த முடியாது எனவும் இந்தியாவின் பின்னணியில் செயல்படும் தமிழ் சிவில் அமைப்புகளின் பொது வேட்பாளர் ஒரு நாடகமும் ஒரு சதியாகும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மேல்மாடி வீதியில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி காரியாலயத்தில் கடந்த புதன்கிழமை மாலை இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கு அவர் மேலும் கூறுகையில், நாட்டிலே 1949ஆம் ஆண்டுக்கு பிறகு இருக்கும் ஒற்றையாட்சி கட்டமைப்பை அகற்றிவிட்டு ஒரு சமஷ்டி கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலம் தமிழர்கள் இந்த தீவிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்குவதுதான் எமது கோரிக்கையாகும். ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள் கடந்த 75 வருடமாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக அடக்குமுறைக்கும் அடிமைத்தனத்துக்கும் உள்ளாக்கப்பட்டனர். இந்த அடக்குமுறைக்கு எதிராக தமிழர்கள் போராடி வந்து இன்று ஆயுத போராட்டம் பாரிய உயிர் சேதங்களை ஏற்படுத்தி கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்து நிற்கின்ற சூழ்நிலையிலே மீண்டும் அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஆதரிக்க போன்றோமா அல்லது சமஷ்டி கட்டமைப்புக்காக குரல் கொடுக்க போன்றோமா என்ற விடயத்தில் நாங்கள் தெளிவடைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.